அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியான இன்றைய தினம் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மேச ராசியில் சூரியன் உச்சம் பெற்றும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இதனால் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சில குடும்ப சம்பந்தமான செலவுகளும் இருக்குதுங்க. விண்விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல லாபத்துடன் கூடிய வெற்றி கிடைக்க இருக்குது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில் சுக்கிரன், செவ்வாய், ராகு, புதன் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல சந்திரனை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி காலை 9:18 மணி முதல் கன்னிராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் 9:18 மணிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். தமிழகத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. அதில் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள வானளாவிய கோபுரங்களும் கோவில்களும் முக்கியமானவை. தமிழகத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்துக்காட்டும் ஆலய விழாக்கள் முக்கியமானவை. அவற்றில் மிக பிரசித்தி பெற்ற விழாக்களில் ஒன்றுதான் சித்திரையில் அழகர் பெருவிழா. ஆண்டுதோறும் மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதல் நிகழ்வு பல்லாயிரக்கணக்கானோரை ஈர்க்கிறது. இந்த சித்திரை திருவிழாவை பற்றி பல்வேறு தகவல்களை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போறோம். சித்திரை விழாவில் 3 சிறப்புகள் உண்டு. ஒன்று மதுரை, 2வது அழகர் மலை, 3வது வைகை நதி. வைகை நதிக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? மீனாட்சி அம்மனின் திருமணத்திற்கு வந்த குண்டோதரன் என்ற அசுரன் தாகத்தால் சிவனை வேண்டினான். அப்போது சிவபெருமான் வைகை என்று குண்டோதரனுக்கு உத்தரவிட வைகை பிறந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. தமிழகத்திலேயே உற்பத்தியாகி இங்கேயே கடல் சேர்கிற வைகை ஆற்றின் நீளம் 258 கிலோமீட்டர் ஆகும். இந்த தமிழகத்தின் 4வது பெரிய ஆறு ஆகும். மேற்கு தொடர்ச்சி மலைதான் வைகை உற்பத்தியாகிற இடம். வருச நாடு மேகமலை பகுதிதான் வைகையின் பிறப்பிடம். கடல் மட்டத்திலிருந்து 5333 அடி உயரத்தில் இருக்கிற மேகமலையில் உள்ள ஒரு சிகரமான வெள்ளி மலையில்தான் இது உற்பத்தியாகிறது. சுருளியாறு, தேனியாறு, வட்டாறு, வராக நதி, மஞ்சளாறு, நாகலாறு, மருத நதி, சிறுமலையாறு, சாத்தையாறு முதலியவை வைகையின் துணை ஆறுகளாகும். பழனி மலையில் உற்பத்தியாகும் வராக நதி கொடைக்கானல் மலையிலிருந்து வரும் பாமநாற்றுடன் வெள்ளி அருவி உள்ளாறு இணைந்து தேனிக்கு கீழே குன்னூருக்கு தெற்கில் வைகையுடன் கலக்கிறது. பின்னர் முல்லையாறாக பயணிக்கிறது. இவ்வாறு பயணிக்கும் போது சுருளியாறு இதனுடன் கலக்கிறது. பின்னர் வள்ளல் நதி என்று சொல்லப்படும் வருச நாட்டு பள்ளத்தாக்கிலிருந்து உருவாகும் வள்ளல் நதியுடன் கலந்து வைகையாறாக வைகை அணையை சென்றடைகிறது. பெரும்பாலும் ஆறுகள் மலைகளில் தோன்றி சமவெளிகளில் பாய்ந்து கடலை அடையும். ஆனால் வைகை கடலை அடையாத ஆறு. அது ஏன் கடலை அடையவில்லை என்பதற்கு கவிஞர் ஒரு கற்பனையான காரணத்தை பாட்டாக கூறினார். பெருந்தொகை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள அப்பாடல் நாரி இடப்பார்க்கு நஞ்சளித்த பாவி என்ற வாரி இடம் போகாத வைகையே நதி பெண் கடல் ஆண் தேவர்கள் கடலை கடைந்தார்கள். அப்போது ஆழகால நஞ்சு வந்தது. கடலில் வந்த அந்த நஞ்சை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். வைகை நினைத்ததாம், ஏன் கடலே எங்கள் அன்னை மீனாட்சியின் நாயகனுக்கு நஞ்சை கொடுத்த உன்னை சேர என் மனம் ஒப்பவில்லை. எனவே
உன்னை அடைய மாட்டேன். மீனாட்சியின் நாயகனுக்கு நஞ்சு கொடுத்த கடலை அடைதல் பாவம் என்பதால் வைகை கடலை அடைவதில்லையாம். மதுரைக்கு எத்தனை பெயர்கள்? மல்லிகை நகரம், கூடல் நகர், மதுரையம்பதி, கிழக்கின் ஏதஸ், நான்மாடக்கூடல், மீனாட்சி பட்டணம், ஆலவாய், கடம்பவனம், அங்கன்முதூர், தூங்கா நகரம், கோயில் நகரம், பூலோக கைலாயம் என பல பெயர்கள் உண்டு. சித்திரை வீதி, மாசி வீதி, ஆவணி வீதி என தமிழ் மாதங்களின் பெயர்களிலேயே திருப்பெயர்களும் அமைந்திருக்கும் சிறப்பு மதுரைக்கே உரியது. மாடக்குளம், ஆத்திக்குளம், கரிசல் குளம் என நீர்நிலைகளின் பெயர்களேயே கிராமங்களுக்கு பெயரை வைத்து நீருக்கு மரியாதை செய்யும் வழக்கமும் அதிகம். மதுரை என்றாலே விழாக்களின் நகரம் என்று சொல்வார்கள். வருடம் முழுக்க ஏதேனும் ஒரு விழா நடந்து கொண்டே இருக்கும். அப்படி நடக்கின்ற விழாக்களில் மிக முக்கியமான விழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் விழா மற்றும் அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா. அழகர் ஆற்றில் இறங்குவதை காண்பதற்கு உலகெங்கும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். ஆற்றை பார்த்தாயா, எம் அழகரை பார்த்தாயா என்கின்ற கூற்று இந்த விழாவின் சிறப்பை எடுத்துரைக்கும். மதுரை என்றாலே மீனாட்சி பெயரும் அழகர் பெயரும் பிரசித்தம். மேலூர் அழகர் கோயில் பக்கம் வீட்டில் ஒரு அழகர் இருப்பார். மதுரை மற்றும் சுற்றிலுள்ள ஊர்களில் இருந்து குடும்பத்துடன் சித்திரை விழாவுக்கு புறப்பட்டு வந்து சேருவார்கள். வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் திருவிழாவில் அழகருக்கு 1000 பாட்டு இருந்தாலும் வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டுதான் ஊரில் எந்த பக்கம் திரும்பினாலும் கேட்கும். மதுரையின் சிறப்பையும் வைகையின் சிறப்பையும் பார்த்த நாம் மதுரைக்கு வந்து சித்திரை முழு நிலா நாளில் ஆற்றில் இறங்கும் அழகரின் சிறப்பையும் அவர் நின்று அருள் புரியும் அழகர் மலையின் சிறப்பையும் அறிய வேண்டும். அழகர் கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்று. இதற்கு வைணவத்தில் திருமலஞ்சேரி, திருமாலிருஞ்சோலை என்கின்ற திருநாமம் உண்டு. சோலைமலை, திருமாலிருஞ்சோலை, மாலிருங்குன்றம், சோலைமலை, குளமலை, குளிர்மலை, தென் திருப்பதி, உத்தியான சைலம், இருங்குன்றம், வனகிரி, விருஷபாத்ரி அல்லது இடபகிரி முதலிய பல பெயர்கள் உண்டு. இது கிழக்கு மேற்காக 18 கிலோமீட்டர் நீளமும் 320 மீட்டர் உயரமும் உடையது. அதிலிருந்து பல சிறிய மலைகள் நாலா பக்கமும் பிரிந்து போகின்றன. மதுரையை சுற்றி 3 அழகர்கள் இருக்கிறார்கள். ஒன்று மாலிருஞ்சோலை அழகர், இன்னொருவர் திருமோகூர் அழகர், மூன்றாவது மதுரையிலேயே இருக்கக்கூடிய கூடல் அழகர். திருமாலிருஞ்சோலை அழகருக்கு கள்ளழகர் என்று பெயர். கருவறையில் பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி எனப்படுகிறார். எல்லா நீர்நிலைகளுக்கும் ஒரு உற்பத்தி இடம் உண்டு. ஆனால் சிலம்பாரி எங்கே உற்பத்தி ஆகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. திருமாலிருஞ்சோலையில் ஆயிரக்கணக்கான தீர்த்தங்கள் இருந்தாலும் அழகர் நீராட்டம் காண நுபுரங்கங்கை தீர்த்தம் தான் வேண்டும். கற்கண்டு போன்ற சுவையுடன் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் தவிர வேறு தீர்த்தத்தால் அழகருக்கு திருமஞ்சனம் செய்தால் அவருடைய மேனி கருத்து விடுகிறது. சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை தீர்த்தம் இது. பகவானுடைய திருவடியில் இருந்து தோன்றி நம்முடைய உடல் அழுக்கை மட்டும் அல்லாது மன அழுக்கையும் அகற்றுவதால் புண்ணிய ஸ்ருதி என்றும் பாவநாசினி என்றும் சொல்வார்கள். ஐப்பசி துவாதசியில் இங்கு நீராடி அழகரை தரிசிப்பது பெரும் புண்ணியம். திருக்கல்யாண மண்டபத்தில் நரசிம்மர் அவதாரம், கிருஷ்ணன், கருடன், மன்மதன், ரதி, திருவிக்கிரமன் அவதாரம், லட்சுமி வராகமூர்த்தி ஆகிய பெயர்களை கொண்ட கற்றூன்களில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிறப்பு படைப்புகளாகும். வசந்த மண்டபத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரத நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்கள் உள்ளன. கோயிலில் காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்பசாமி. சன்னதியில் உள்ள கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது. இந்த சன்னதியில் இங்கு ஒரு சிறப்புதான். மக்கள் திரளாக வருகிறார்கள். பெருங்கதவு முன்னிற்கிறார்கள். பிரம்மாண்டமான இரட்டை கதவு. கதவு உள்பக்கமாக தாளிடப்பட்டிருக்கிறது. அதில் சந்தனம், குங்குமம், கற்பூரம் முதலிய பூசி மாலையும் மலர்களும் சாத்தி கதவையே தெய்வமாக எண்ணி வருகிறார்கள். தலையில் உருமால், தோளில் வள்ள வேட்டி, இடுப்பில் சுக்கு வைத்து கட்டிய கச்சை,
கையில் கத்தி, ஈட்டி, வளையம், வீச்சரிவாள், தோளில் சாத்திய கட்டாரி, காலில் சல்லடம் என்று கம்பீரமாக காட்சி தருவாராம் கருப்பசாமி. சித்திரை திருவிழாவுக்கு புறப்படும் போது முதலில் கருப்பசாமியின் சன்னதிக்கு தான் அழகர் வருகிறார். அங்கே அழகர் அணிந்திருக்கும் நகைகளின் பட்டியல் வாசிக்கப்படுகிறது. திருவிழா கண்டு திரும்பி கோவிலுக்குள் செல்லும் முன்பு கொண்டு சென்ற நகைகள் எல்லாம் திரும்ப பத்திரமாக கொண்டு வந்து விட்டதா என்று கருப்பசாமியிடம் காட்டி செல்ல வேண்டும். அழகருக்கு அபிஷேகம் செய்ய கொண்டு வரப்படும் தீர்த்தத்தை கூட கருப்பசாமியிடம் காட்டிவிட்டு தான் எடுத்து செல்வது வழக்கம். அதுவும் இந்த வருடம் நிகழக்கூடிய இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தில் அழகர் என்ன பட்டுடுத்த போகிறார் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அழகர் ஆற்றில் இறங்கும் போது என்ன வண்ணத்தில் பட்டு உடுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் உண்டு. முதல் நாள் அர்ச்சகர் கனவில் இன்ன வண்ண பட்டு என்று சொல்லி அர்ச்சகர் அந்த வண்ணம் சாற்றுவார் என்று சொல்கிறார்கள். இன்னொரு விதமாக அழகரின் பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அழகருக்கான ஆடைகள், அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும். இந்த பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும். கோவிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அவர் கையில் எந்த வண்ண புடவை வருகிறதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்கப்படும். அழகர் எந்த வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது, நாட்டில் அமைதியும் இருக்காது. வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும். மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும். இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன நிறத்தில் பட்டுடுத்தி வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். மதுரை ஆற்றில் கள்ளழகர் விழா காண்பது போலவே மானாமதுரையில் சுந்தரவர்தரும், பரமக்குடியில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆற்றில் இறங்குகிறார்கள்.